இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டினுடைய பொதுக்காலம் 22வது ஞாயிறு வழிபாடு. உங்களுக்கும் எனக்கும் விடுக்கக்கூடிய அழைப்பு என்ன, சவால் என்ன, வாக்குறுதிகள் என்ன, இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்க நாம் வந்திருக்கிறோம். தூய்மைன்னா என்னன்னு நினைக்கிறீங்க? தூய்மை என்றால் என்ன? உங்களுடைய பார்வையில் தூய்மை என்றால், நம்ம ஸ்ரீதர் அண்ணா வீட்டு பக்கத்தில் அந்த பக்கம் ஒவ்வொரு முறை போகும்போதும் நான் கவனிக்கிற ஒரு சம்பவம், கௌதம் வந்துடுறதப்ப அந்த கௌதமோட கூட அதை நான் ஷேர் பண்ணேன். நான் அங்கே ஒரு தாத்தா இருக்கிறார். அந்த தாத்தா எப்பொழுது பார்த்தாலும் தொடப்பத்தை வச்சு வெளியில் கூட்டிக்கிட்டே இருக்கிறார் அவங்க வீட்டுக்கு முன்னாடி. தூய்மைன்னா என்ன நினைக்கிறீங்க? தூய்மை, ஓகே, ஆங்கில வார்த்தை தூய்மைக்கு என்ன? ஆங்கில வார்த்தை தூய்மைன்னா ஆங்கில வார்த்தை என்ன? சமந்தா கேட்கல, மைக். ஓகே, தூய்மைன்னா ஆங்கில வார்த்தை தூய்மை அப்படின்னா என்ன? இல்லை, எனக்கு தெரில. அதனால் அண்ணன் ஆசீர்வாதம்னு சொல்கிறார், பியூரிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை அதுதான் கரெக்டான வார்த்தையா? தூய்மை அப்படின்ற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன? கிளன்லினஸ் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பியூரிட்டி அப்படின்னு ஆசீர்வாதம்னு சொல்கிறாரு. வேறு ஏதாவது வார்த்தைகள்? சரி, ஓகே, உங்கள் மொழிகளில், ஏன்னா இப்போ தமிழ் சில நேரங்களில் புரிய மாட்டேங்குது, அதனால் ஆங்கிலத்திலும் அந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுடைய மனதிற்குள் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். தூய்மை, கிளன்லினஸ் அப்படின்னா அல்லது பியூரிட்டி அப்படின்னா என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? தூய்மைன்னா க்ளீன். மிக அருமையான பதில். ஓகே, வெரி குட். அவன் பதில் சொல்கிறதே பெரிய விஷயம், கை தூக்கி. தூய்மைன்னா என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஓப்பன் டு ஆல், யார் வேணால் சொல்லலாம். தூய்மை அப்படின்னா உங்களுடைய பார்வையில் தூய்மை. இப்போ நான் சொன்ன உதாரணம், எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் ஒரு வேளை, நானும் பல நேரங்களில் பயணம் செய்கிறேன், காலையில், மதியானம், சாயந்தரம். என்னை அடிக்கடி பார்க்குறது மேரியக்கா தான், வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. எப்போ வர்றாரு, எப்போ போகிறாரு அப்படின்னு. நானும் அவங்கள பார்க்குறேன், அவங்களும் என்னை பார்க்குறாங்க. ஒரு வேளை அண்ணன் உள்ளுக்குள்ளே இருக்கிறாரு, அதனால் நாங்கள் அடிக்கடி பார்த்துக்குறோம். எப்பொழுது பயணம் செய்தாலும் தொடப்பத்தை வச்சு வீட்டுக்கு முன்னாடி கூட்டிக்கிட்டே இருக்கிறார். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே கை கழுவிட்டே இருப்பாங்க, கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க. அது உளவியல் ரீதியாக சில காரியங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ தூய்மை அப்படின்னா உங்களுடைய மனதிற்குள்ளாக வரக்கூடிய எண்ணம் என்ன? ஓகே, செலின் அக்கா சொல்கிறாங்க பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்றாங்க. தூய்மை அப்படின்னா டக்குன்னு உங்களுடைய மனதிற்குள் வரக்கூடிய எண்ணங்கள்லாம் என்ன? அழுக்கை அகற்றுவது. ஓகே, எஸ். பா, வாடா மைக்கில் சொல்கிற, வாடா தம்பி. வேறு லெவலில் ஒரு பதில் சொல்கிறான் பாருங்க தம்பி. இயேசுவின் ரத்தமே தூய்மை. இயேசுவின் ரத்தமே தூய்மை. இயேசுவின் ரத்தமே தூய்மை. தேங்க்யூ. பாருங்க, நம்ம யாராவது யோசிச்சோமா? இயேசுவின் ரத்தம் அதுதான் நம்ம தூய்மைப்படுத்தும் அப்படின்ற ஒரு கான்செப்டை தம்பி மிக அழகாக சொல்கிறான். ஓகே, வேறு யாராவது? தூய்மைன்னா நீங்கள் டக்குன்னு உங்களுடைய மனதிற்கு வரக்கூடிய காரியங்கள் என்ன? ஹோலினஸ். பா, பயங்கரடா தம்பி. ஓகே, அன்புக்குரியவர்களே, இப்போது நம்மெல்லாம் தூய்மைன்னா என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்றைக்கி நற்செய்தி வாசகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செய்திகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ பரிசேயர்கள்லாம் தூய்மைன்னா என்ன, பாத்திரம் கழுவுறது, கை கழுவுறது, இதெல்லாம் நீங்கள் கேட்டீங்க ஆண்டவருடைய வார்த்தையை. இப்போ தந்தையாம் கடவுளினுடைய பார்வையில், காட் த ஃபாதர்னுடைய இந்த ஐஸ் ஆஃப் காட் த ஃபாதர், கடவுளுடைய பார்வையில் தூய்மைன்னா என்ன? யாக்கோபு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் இறைவார்த்தை 27, லெட்டர் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 27. யாக்கோபு எழுதிய திருமுகம் 1 அதிகாரம் 27வது வசனம். இன்றைக்கி 2வது வாசகம் வாசித்தாங்க. வழக்கமாக ஒரு நிமிஷம் இதை சொல்லி முடிச்சிடுறேன். வழக்கமாக அந்த திருவழிபாட்டு பணிக்குழு நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம், நம்ம எவ்வளோதான் நம்ம முயற்சி செஞ்சாலும் சின்ன சின்ன குறைபாடுகள்லாம் வரும். ஆனால் அன்புக்குரியவர்களை, பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வாங்க ப்ளீஸ். பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். பயிற்சி எடுப்பதற்கு நீங்கள் வந்தால் இன்னும் வழிபாட்டிலே நாம் சிறப்பாக பங்கெடுப்பதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்வதற்கான காரணம் அதுதான். 2வது வாசகம் நம்ம மிக அழகாக வாசித்தோம். யாக்கோபுனுடைய திருமுகம் 1 அதிகாரம் 27வது வசனம். பைபிள் வச்சிருக்கிற எல்லாருமே நம்ம எடுத்து வாசிப்போம். லெட்டர் ஆஃப் சென்ட் ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 27. சத்தமாக வாசிக்கலாம் இறை வார்த்தையை.
தந்தையாம் கடவுளின் பார்வையில் கடவுளினுடைய பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்ளுதலும் ஆகும். அன்புக்குரியவர்களே, இப்போ நம்ம எல்லாருடைய பார்வையில் நம்ம வந்து ஒருவேளை கல்வி நிறுவனங்கள், ஸ்கூலுக்கு போகிறாங்க, நம்முடைய குழந்தை செல்வங்கள் கல்லூரிக்கு போகிறாங்க, அல்லது நம்ம பல இடங்களில் அலுவலகங்களில் பணி செய்து கொண்டு இருக்கிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம். எல்லா இடங்களிலுமே தூய்மை அப்படின்னா, அல்லது கிளன்லினஸ்னா, அல்லது பியூரிட்டினா, அல்லது ஹோலினஸ்னா நிறைய புரிதல் இருக்குது. தந்தையாம் பார்வையில் இந்த தூய்மைன்னா என்ன அப்படின்னு யாக்கோபு, திருத்தூதரான யாக்கோபு அவர் மிக அழகாக சொல்கிறாரு. இப்போ புரியுதுங்களா? தூய்மைன்னா தந்தையாம் பார்வையில் என்ன அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் வாசித்த செய்தியிலிருந்து, இறைவார்த்தையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சு? தந்தையாம் கடவுளுடைய பார்வையில் தூய்மைன்னா என்ன அப்படின்னு கடவுள் சொல்கிறார். சத்தமா? ஓகே, இப்போ புரியுதுங்களா? இறை வார்த்தை நம்ம கடந்து போகாதபடிக்கு நம்ம ஏன் பைபிள் கொண்டு வர சொல்கிறோம், ஏன் அதை ஓப்பன் பண்ண சொல்கிறோம், ஏன் அதை படித்து பார்க்க சொல்கிறோம், ஏன் வந்து நம்ம இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏன் அதை உடனடியாக அதை எடுத்து போடுறாங்க? இறை வார்த்தை உங்களையும் என்னையும் கடந்து போயிடக்கூடாது. கடவுளுடைய பார்வையில், தந்தையாம் கடவுளுடைய பார்வையில் தூய்மையானது அப்படின்னா என்ன அப்படின்னா இல்லை, மிக அழகாக அதில் வார்த்தை மிக அழகாக யாக்கோபு 1:27 சொல்கிறாங்க. அந்த வாக்கியம் அப்படியே வாசிங்க பார்க்கலாம். பாருங்க பிரியமானவர்களே, வார்த்தை இப்படி சொல்கிறது. துன்புறும் எல்லாருமே சொல்லுங்க, துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் என்ன பண்ணுமா? ஓகே, நான் உங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன், வாங்க வெளியில். அப்படி அந்த கவனித்தலா இது? என்னைய வந்து கேள்வி கேட்குறீங்க, வெளில வாங்க, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு ஆசிரியர் சொல்கிறாங்களே. துன்புறக்கூடிய அனாதைகளும் கைம்பெண்களும், அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சில பேர்லாம் வந்து உறவுகள் இருந்தும் அனாதைகளாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஒருவேளை இந்த உலகத்தினுடைய பார்வையில் சொல்லணும்னா பிழைக்க தெரியாதவங்க, அல்லது இந்த உலகம் ஓகே இவங்க ஒன்றுத்துக்குமே இவங்க உதவாதவங்க, விஐபிஸ், ஒன்றுத்துக்குமே உதவாதவங்க அப்படின்றவங்க அனாதைகள். அப்படின்னா நம்ம நினச்சிக்க கூடாது வேற ஏதோ அனாதை இல்லங்கள் அவங்க இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கு அநேக நபர்கள் அனாதைகளாக கைவிடப்பட்டிருக்கிறாங்க. யாரால கைவிடப்பட்டிருக்காங்க? உங்களால, என்னால. நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். கடவுளுடைய பார்வையில் இன்னைக்கு தூய்மை அப்படின்ற ஒரு காரியம் என்னன்னா, அன்புக்குரியவர்கள், நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், அனாதைகள் அப்படின்னா அனாதை இல்லத்தில் இருக்கக்கூடியவங்க அனாதைகள் கிடையாது. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்க அப்பா அம்மாவோட நீங்க எல்லாம் வேலைக்காக ஒசூர் பகுதியில் இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவோட நீங்க பேசி சந்தோஷமா பேசி எவ்வளவு நாள் ஆகிறது? உங்களுடைய உறவுகளோட, ஏன் உங்க குழந்தைங்களோட, உங்க மனைவியோட, உங்க கணவனோட, உங்க உறவுகளோட நீங்க பேசி உறவாடி மகிழ்ச்சியோடு எத்தனை நாட்கள் ஆகிறது? இவங்களாம் அனாதைகள் தான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்கள நீங்க கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவங்கள நீங்க கவனிச்சுக்கணும்னா என்ன? நீங்க அவங்களுக்கு பணிவிடை செய்யணும் அப்படின்றது வந்து வெறுமனே வந்து நம்ம காசு கொடுக்கிறதோ அல்லது உணவு கொடுக்கிறதோ மட்டுமல்ல, அவர்களோட நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள். அன்புக்குரியவர்கள், இங்க நம்முடைய பங்குல திருப்பலி முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் உணவருந்திய பிற்பாடு எல்லா சொந்த பந்தங்களுக்கும் அப்படியே ஃபோன் அடிச்சு, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உடம்பு நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்கக்கூடிய மனிதர்கள்லாம் நம்முடைய பங்குல இருக்கிறான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கடவுளுடைய பார்வையில் தூய்மை அப்படின்றது என்ன அப்படின்னா, அனாதைகளையும் கைம்பெண்களையும். இன்னைக்கு கைம்பெண்கள், அடுத்த வாரம் நம்ம பெண் குழந்தைகள் தின விழாவை சிறப்பிக்கிறோம். ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் கடந்த வாரத்தில் எத்தனை பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள், எவ்வளவு கொடூரமான காரியங்கள். நம்ம எங்கேயோ கல்கட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், கடைசியில் பார்த்தா நம்ம மறை மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் கின்ஸ்லி ஸ்கூலில், கோயம்புத்தூரில். ஒருவேளை நீங்கள் எல்லாம் வந்து செய்திகள் அப்படி வாசிக்கிறீங்களா, அல்லது வந்து செய்தியை வந்து கொஞ்சம் காது கொடுத்து கேட்குறீங்களா? போகிற வேகத்தில் நம்ம உலகத்தில் என்ன நடக்குதுன்னே நமக்கு புரியல.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கோ நடக்கக்கூடிய காரியம் ஒருவேளை நமக்கும் கூட நடக்கலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இன்னைக்கு யாக்கோபு திருத்தூதர் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, அனாதைகள் அல்லது கைம்பெண்கள் என்று சொன்னால் நம்ம யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். அவங்கள நம்ம கவனிக்கிறோமா? ஓகே. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இரண்டாவதாக கடவுளுடைய பார்வையில் தூய்மை அப்படின்றத அவர் மிக அழகாக சொல்றார். அந்த இறைவாதத்தை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்துக்கொள்வது. இப்போ உலகத்தினால கரைபடாதபடி நம்ம எப்படி நம்மளை காத்துக்கொள்வது? இன்னைக்கு திருப்பாடல் மிக அழகாக பாடினாங்க நம்ம சகோதரர் மேத்யூ, ரொம்ப அற்புதமாக பாடினார். ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா சகோதரர் மேத்யூ அவர்களும்? கொஞ்சம் கூட நல்லா கைத்தட்டல். அன்புக்குரியவர்களே, இதை நம்ம நிறைய முறை இந்த பாடலை நம்ம பாடியிருக்கிறோம். திருப்பாடல்கள் 15வது அதிகாரம் இறைவார்த்தை 3. இன்னைக்கு உலகத்தால் நீங்களும் நானும் கரைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அன்புக்குரியவர்களே, நிறைய கரைகளை குறித்து நம்ம நிறைய செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை பகிர்வு கேட்டிருக்கிறோம். இங்க திருப்பாடல் ஆசிரியர் Psalms 15:3 திருப்பாடல்கள் 15வது அதிகாரம் 3வது வசனத்துல கரைவிடாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு சொல்றாரு. வாசிக்கலாம் அந்த வார்த்தை. ஓகே, முதல்ல ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். நிறைய குழந்தைகள் இங்கிலீஷ் பைபிள் அல்லது அவங்களுக்கு தமிழ் புரிய மாட்டேங்குது, அவங்களுக்கும் அந்த ஆண்டவருடைய செய்தி கொடுத்துருக்காங்க. ஆங்கிலத்தில் Psalms 15:3. And control their words, who do no harm to their neighbors and cast no discredit to their companions. Can you read once again, louder? And control their words, who do no harm to their neighbors and cast no discredit on their companions. ஓகே, அன்புக்குரியவர்களே, தமிழ் தெரியாத ஆங்கில குழந்தைகளே, உங்களுக்காக தான் இதை வாசிச்சோம். நீங்கள் ஒரு முறை அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்படி, பார்க்கும்படி, படிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தமிழில் வாசிக்கலாம். திருப்பாடல்கள் 15வது அதிகாரம் 3வது வசனம். இந்த உலகத்தால் நம்மை கரைபடுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னா முக்கியமான விஷயத்தை திருப்பாடல் ஆசிரியர் 15வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்றார். வாசிப்போம். தம் நாவினால் புறங்கூறார். அன்புக்குரியவர்களே, முதல்ல நம்மை கரைபடுத்தக்கூடியது எதுன்னா நம்முடைய நாவு. நம்முடைய நாவினாலே புறங்கூறுதல். புறங்கூறுதல்னா என்னங்க? தமிழ் ஆசிரியர் யாராவது இருக்கிறீங்களா? புறங்கூறுதல்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா புறங்கூறுதல்னா ஒன்றும் இல்லை. ரொம்ப இந்த ஆசீர்வாதம்னா இங்கே இருக்கிறாரு, ஆனால் உங்களை போல ஒரு கொயர் மாஸ்டர் யாருமே இல்லைண்ணா, வேற லெவல்னா நீங்கள் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லிட்டு பின்னாடி இப்படி சாக்ரிஸ்டில் போயிட்டு, சார்ல்ஸ் உங்களுக்கு தெரியுமா இவர் இருக்கிறார் பாருங்க, 1 நம்பர் யூஸ்லெஸ்ஸுக்கா இவர். பங்குசாமியை பற்றி வழக்கமாக அப்படி பேசுவோம், அருட்பணியாளர்களை பற்றி. அன்புக்குரியவர்களே, அப்போ இன்னைக்கு நம்ம கரைபடக்கூடிய ஒரு காரியம், கடவுளுடைய பார்வையில் நீ தூய்மையா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மிக அழகாக திருப்பாடல் ஆசிரியர் வழியாக புறம் கூறாதே. புறம் கூறாதே. உனக்கு சொல்லணுமா, ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்ல. ஒருவேளை அரசியல்வாதிகளுடைய வார்த்தையில் திராணி இருக்குதா? திராணி இருக்கிறதா? பெங்களூரில் பயணம் செய்யும்போது, வழக்கமாக பெங்களூர் பயணம் செய்யக்கூடியவங்களை பஸ்ஸில் பயணம் செஞ்சிங்கன்னா அந்த மடிவாலை பக்கத்தில் இறங்கினோடனே இந்த ஆட்டோக்காரங்க தொந்தரவு தாங்க முடியாது. அன்புக்குரியவர்கள், நம்ம ஏற்கனவே இப்போ எல்லாம் கேப் வச்சுருக்கிறோம். அவன்கிட்ட போனால் 500 ரூபா கொடுக்கணும், நம்ம கேபில் புக் பண்ணால் 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கேபில் புக் பண்ணிட்டு போயிடுவோம். காலையில் போனோன்னே ஒரு டீ குடித்தேன். அன்புக்குரியவர்கள், ஒரு ஆட்டோக்காரன் கேட்டான், சார் எங்கே போகணும்னா, இல்லைப்பா நான் புக் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அவன் கேட்ட வார்த்தை, தம் இருக்கா உனக்கு? என் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறது உனக்கு தம் இருக்கான்னு கேட்டான். என்னப்பா சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல, நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், எனக்கு வெஹிக்கிள் வந்துச்சு, நான் கிளம்புறேன். அரசியல்வாதியுடைய வார்த்தையில் திராணி இருக்கிறதா? திராணி இருக்கிறதா? ஒருவேளை இது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கோ அல்லது பங்கிற்கோ நலம் பயக்கும் என்று சொன்னால் அந்த காரியத்தை சொல்வதற்கு உனக்கு தைரியம் இருக்கிறதா? அப்படி தைரியம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆவியானவருடைய ஒரு கொடை. நீங்க புறம் பேசுறீங்க அல்லது புறம் கூறுகிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களை கரைபடுத்தக்கூடிய ஒரு காரியம். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த புறம் கூறுதல் அப்படின்றது ஒரு தேர்ட் பர்சன் அப்படின்னா நீங்க நினைச்சுக்காதீங்க. குடும்ப உறவுகளில் எத்தனை புறம் கூறுதல், எவ்வளவு கரைபடுத்தி கொண்டிருக்கிறோம், எவ்வளவு கரைபடுத்தி கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். நம்மை ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம்,
என்னுடைய பார்வையில தூய்மை அப்படின்னு சொல்லி சொன்னா முதல் காரியமே புறம் கூறாதே. புரிஞ்சுச்சுங்களா? ஓகே, அடுத்து இந்த இறைவார்த்தையை அப்படியே வாசிப்போம். தம் தோழருக்கு தீங்கிழையார். பாருங்க பிரியமானவர், ரெண்டாவது தம்முடைய தோழருக்கு தீங்கு இழையார். அப்படின்னா என்னன்னா, தோழர்னா யாருங்க? யாருங்க? நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆண்டவருடைய செய்தி நண்பர்கள்னு ஒரு அழகான ஒரு டைட்டில் கொடுத்தாங்க. அது நல்லா எல்லா வியூவர்ஸ்க்கு மத்தியில் நல்லா போயிட்டு இருக்குது அந்த செய்தியானது. இப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அன்புக்குரியவர்களே, இந்த தூய்மை அப்படின்ற முக்கியமான காரியத்தில் இன்னைக்கு மற்ற நபர்கள், அடுத்திருப்பவர்கள், அல்லது என்ன சொல்றது, எனக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவர் சொல்ல, உன்னுடைய நண்பனுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது? தீங்கு இழைக்கக்கூடாது. பிரியமானவருடைய தோழருக்கு, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நீ தீங்கு செய்யாத. நீ அப்படி தீங்கு செய்கின்ற பொழுது அது என்னை பாதிக்கிறது. நீ உன்னை கரைபடுத்தக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய நபர்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். ஆனால் அவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது, ஒருவேளை மனைவி கிட்ட சொல்ல முடியாத காரியம், அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத காரியம் அந்த நண்பருக்கு தெரியும். எனக்கு போய் எப்படா நீ தீங்கிழிச்ச? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, அப்போ ஒரு மனுஷனை கரைப்படுத்தக்கூடிய காரியம் எதுன்னா, உன்னுடைய நண்பனுக்கு நீ தீங்கு செய்வது. மூணாவது காரியம் வாசிப்போம். தம் அடுத்தவரை பழித்துரையார். பாருங்க, அடுத்தவர்களை பழித்துரையாதவர்கள். இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. நிறைய நேரங்களில் நம்ம பாசிட்டிவாக ஒரு வார்த்தை, ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு உற்சாகப்படுத்துதலை விட இன்னைக்கு பழி சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்பது நம்மை கரைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ கடவுளுடைய பார்வையில் தூய்மையான காரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்களை இன்னைக்கு திருத்தூதர் யாக்கோபு வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு அழகான வார்த்தை அங்கே பயன்படுத்துகிறார். என்னன்னா, மனித மரபுகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள். இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ, அப்போ நம்ம அடிக்கடி நம்ம ஜஸ்டிஃபை எப்படி பண்ணிக்கிறோம்னா, நம்மளே நம்ம எப்படி திருப்திப்படுத்திக்கிறோம், சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். அப்படின்னா, நான் மட்டுமா செய்கிறோம், எல்லாரும் தான் செய்கிறோம். நான் மட்டுமா பேசுகிறேன், எல்லாரும் தான் பேசுகிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, மனித மரபுகளை கடைபிடிக்கிறீங்களா அல்லது கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறீங்களா? சரி, ஓகே, இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் செய்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆசீர்வாதம்? இப்போ வார்த்தை நமக்கு நிறைய சவால் கொடுத்தது. நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா நீங்கள் தூய்மையாக இருக்கலாம், நீங்கள் பியூராக இருக்கலாம், நீங்கள் ஹோலியாக இருக்கலாம், நீங்கள் க்ளீனாக இருக்கலாம் அப்படின்னு மிக அழகாக நமக்கு சொல்லி. சரி, இப்படி எல்லாம் இருந்தால் உனக்கு என்ன ஆசீர்வாதம்? இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 7வது வசனம். டியூட்ரானமி சாப்டர் 4 verse 7. இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 7வது வசனம். நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். ஓகே, இந்த இறை வார்த்தை விவிலியம் வச்சிருக்கிறவங்க இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 7வது வசனம் பைபிள் வச்சிருக்கிறவங்க டியூட்ரானமி சாப்டர் 4 verse 7 அப்படி ஆங்கிலத்தில் வாசிடுவோமா? ஆங்கிலத்தில் இந்த இறை வார்த்தையை வாசிடும். அதுக்குள்ள பைபிள் இருக்கிறவங்க தமிழ்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த இறை வார்த்தையை நீங்கள் நம்பிக்கை தளர்ந்திருக்கின்ற பொழுது, சோர்வாக இருக்கும் போது, களைப்பாக இருக்கும் போது, வெறுப்பாக இருக்கும் போது, எரிச்சலாக இருக்கும் போது, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது இந்த இறை வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். இணைச்சட்டம் 4வது அதிகாரம் 7வது வசனம் ஆங்கிலத்தில் நம்ம வாசிடுவோம். டியூட்ரானமி சாப்டர் 4 verse 7. எஸ். For in truth is there a nation as great as ours, whose gods are as near to it as our Lord, our God, is to us whenever we call upon him. ஓகே, அப்படியே தமிழில் இப்போ சேர்ந்து வாசிக்கலாமா? மைக்கில் வாசிக்கிறவங்களோட சேர்ந்து பைபிளில் எல்லாரும் சேர்ந்து நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். சகோதரி அவர்களே, நாங்கள் இந்த இறை வார்த்தை கடந்து போகாதபடிக்கு நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாமா? ஓகே, இப்படி 2 கை உயர்த்தி சொல்லுவோமா? நாம் குரல் எழுப்பும் போதெல்லாம். கொஞ்சம் கூட சத்தமா சொல்லுவோமா? இப்ப வாசிமா. நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார். நம் கடவுளாகிய ஆண்டவர். ஓகே, இப்போ அந்த 2 கை அப்படியே மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு சொல்லுங்க, அவர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, நம்மோடு உள்ளார். பிரியமானவர்களே, நீங்க குரல் எழுப்பும் போதெல்லாம் நம்முடைய கடவுள்
உங்களோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் மருத்துவமனையில் டாக்டர் சொல்லிட்டாங்க அவ்வளோதான், உங்கள் சங்கதி முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ நீங்கள் குரல் எப்படி எழுப்புவீங்க? எப்படி எழுப்புவீங்க? உங்களுக்கு நெருக்கமான ஒருவர், நான் பேசுகிறத யாராவது கேட்பீங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ குரல் எழுப்பும் போதெல்லாம், நீ எப்பெல்லாம் குரல் எழுப்புவியோ உனக்கு அருகாமையில் நான் இருக்கிறேன், உன்னுடைய குரலை நான் வந்து செவி கொடுத்து கேட்பேன்னு சொல்கிறாரு. எப்பொழுது? உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதெல்லாம் கடைபிடிக்கிறேன்னா, நீ குரல் எழுப்பும் போது நான் உன் கூட தான் இருக்கிறேன். கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு மிக அழகான ஒரு பாடல். மறப்பேனோ மறந்து போவேனோ, ஒருவேளை நான் மறந்தேன்னா இந்த உலகத்தில் என்னால் எப்படி வாழ முடியும்? நான் இருக்கிறேன் அப்படின்னா உங்களோட கிருபை தான். மறப்பேனோ மறந்து போவேனோ, உமை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உமை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க கிருபதா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உமை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தாள் இந்த உலகில் வாழ்வேனோ. நான் நிற்பதும் நின் மூலமாகாததும், நான் நிற்பதும் நின் மூலமாகாததும் உங்க கிருபதா, உங்க கிருபதா, உங்க இரக்கம்தான், உங்க இரக்கம்தான். மறப்பேனோ மறந்து போவேனோ, உமை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் குரல் எழுப்பும் போதெல்லாம் நம்முடைய கடவுள் உங்களோடு இருக்கிற கடவுளாக இருந்து உங்களுடைய குரலுக்கு செவி சாய்த்து உங்கள் விண்ணப்பங்களை ஏற்று உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவருடைய பார்வையில் நீங்களும் நானும் தூய்மையோடு வாழ வார்த்தை நமக்கு சொன்ன படிப்பினைகளை நாம் கடைபிடிப்போம். ஆண்டவர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.